வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும். திட்டமிடுங்கள், லாபம் அடையும். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை சுருக்க அறிக்கை 6 மணிக்கு வழங்கப்படுகிறது. வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் காக்கிநாடாவிற்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடாவிற்கும் புதுச்சேரியின் ஒரு பகுதியாகிய ஏனாம் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கோதாவரி கடல் கடக்கும் இடத்துல கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காரணமாக நேற்று கோதாவரி மாவட்டம், கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா, விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழை மேலும் தொடர்கிறது. மதியம் வரைக்கும் வெளுத்து வாங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளா, கர்நாடகாவில், கேரளாவை விட வடக்கு கர்நாடகாவில் கனமழை பெய்து பல இடங்களிலே அங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் தெற்கு கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் சரியான மழை தொடங்கவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் லேசான மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கும். கேரளாவிலும் அதுபோல். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மீது தமிழக வெப்பநிலை உயர்ந்ததும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யும். மாலை இரவில் 3 நாட்களுக்கு இருக்கிறது இந்த மழை. மாலை இரவில் கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடிய மழை சாரலாக வந்தும் மலையோட உயரம் குறைவான பகுதிகளையும் சாரலாக தமிழக பகுதிகளில் வரும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் சாரல் எட்டும். மாலை இரவு அதிகாலை மற்றும் நாளை மாலை இரவு அதிகாலை 15ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் இருக்கும். 3 நாட்களுக்கு இருக்கிறது இந்த மழை. அதேபோல் சென்னைக்கு நேற்று கனமழை பெய்தது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கனமழை பெய்தது. இது செங்கல்பட்டை விட சென்னை சுற்றுவட்டாரம் நல்ல மழை பெய்தது. இன்றைக்கும் நாம் ஏற்கனவே அறிவித்தது தான். 12ஆம் தேதி சென்னைக்கு மழை இருக்கிறது என்று அறிவித்தோம். நேற்று தான் அது 12. அதேபோல் வட மாவட்டங்களில் சாரல் எட்டும் என்றும் நேற்றைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்திலும் சாரல். அதையும் தாண்டி திருக்கோயிலூர் வரைக்குமே சாரல் தூறல் காலை வரைக்கும் இப்படி இருந்தது. டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அச்சப்படும்படியாக எந்தவித வானிலை மாற்றமும் இல்லை. அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையில் இருக்கிறது. அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய மழையில் இன்றைக்கு காவிரியிலிருந்து கூடுதல் தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து திறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மேட்டூர் அணை 100 அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழகத்தில் மழை எப்பொழுது பெய்யும் என்று பார்த்தால், வரக்கூடிய இந்த சிஸ்டம் மும்பை போன பிறகு, அதாவது 16ஆம் தேதி 15, 16 தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி வட தமிழக கரையோரம் தெற்காந்திராவில் உருவாகி, அதே நேரத்தில் தென்சீன கடல் பகுதியிலிருந்து ஒரு சிஸ்டம் அந்தமான் கடல் பகுதிக்கு வந்து, தென்சீன கடல் சிஸ்டம் அது தீவிரமடைந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கும், மும்பை சென்ற சிஸ்டம் மகாராஷ்டிரா, குஜராத் அருகே தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைந்து அரபிக்கடல் ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றுமாக வரக்கூடிய 17, 18, 19 தேதிகளில் நீடித்து கொண்டிருக்கும் 20 வரைக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தில் காற்று சுழற்சி ஒன்று இருந்து கொண்டு 16ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் என்ற வடகோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும், 17ஆம் தேதி புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும், 18ஆம் தேதி டெல்டா மற்றும் திருச்சிக்கு வடக்கே உள்ள நாமக்கல், ஈரோடு இந்த இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கும், 19, 20 அதே இடத்துல கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் ஆங்காங்கே
22ஆம் தேதி முற்றிலுமாக 2 சிஸ்டமும் செயலிழந்த பிறகு தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக பின்வாங்கிய பிறகு 22ஆம் தேதியிலிருந்து மேலடுக்கு சுழற்சி, காற்று சுழற்சி, கிழக்கு காற்று வர தொடங்கும். அதன் பிறகு இதன் காரணமாக 22ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி, கிழக்கு காற்று வெப்பச்சலனம் என மெல்ல மழை 22லிருந்து அதிகரிக்கும். 23 கொஞ்சம் கூடுதல், 24 வடகிழக்கு காற்றாக மெல்ல திரும்பும். வடகிழக்கு பருவமழை முழுமையான வடகிழக்கு பருவமழை 25ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் இறுதி வாரத்தில் இறுதி நாட்களெல்லாம் நல்ல மழை இருக்கிறது. 25க்கு மேல் தாமதமடைய வாய்ப்பு இல்லை. 23 கிழக்கு காற்று தொடங்கிவிடும். 24 மேலும் கூடுதல் காற்று, 25 வடகிழக்கு காற்று, 22 வெப்பச்சலனம், காற்று சுழற்சி மழை தமிழகத்தில் தொடங்கிடும். 16ஆம் தேதியிலிருந்து வட மாவட்டங்கள்லேருந்து மெல்ல மெல்ல ஆங்காங்கே பெய்ய தொடங்கும். 18 டெல்டா, 22லேருந்து தான் தென் மாவட்டங்களுக்கும். ஓகே, இது வரக்கூடிய மழை. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த மழை இருக்கிறது. தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். நாம் ஏற்கனவே நேற்று அறிவித்தது தான். தற்பொழுது லானினா, வீக் லானினா, அதாவது ஸ்ட்ராங் லானினான்னா பசிபிக் பெருங்கடல்லையே அங்கேயே பிலிப்பைன்ஸில் உருவாகி ஜப்பான் பக்கமோ அல்லது பிலிப்பைன்ஸில் உருவாகி தென்சீன பகுதிக்கோ அல்லது தைவான் பகுதிக்கோ வியட்நாம் கம்போடியாவிற்கோ திரும்ப செல்லும்போது தவிர இங்கே வராது. ஆனால் இது வீக் லானினா. அதிலோட இன்னொன்று கூடுதல் சிறப்பு என்னென்னா, ஐஓடியிலே அதாவது நடுநிலை ஐஓடி, அதாவது எப்படி பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலை இருக்கிறோ அதே வெப்பநிலை இந்திய பகுதி பெருங்கடலும் தமிழகத்தை ஒட்டியிருக்கூடிய வங்கக்கடலும் அரபிக்கடலும் வெப்பநிலை உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே இனிமேல் பசிபிக் பெருங்கடலில் ஒரு சிஸ்டம் உருவானால் அது வங்கக்கடலுக்கு வந்துடும். இப்போ இந்த வரக்கூடிய 17ஆம் தேதி வரக்கூடிய சிஸ்டம் தான் கடைசி சிஸ்டம், தென்மேற்கு பருவமழை சிஸ்டம். அடுத்து வரக்கூடியதெல்லாம் வடக்க போகாது, நேரடியாக பசிபிக் பெருங்கடலிருந்து தென்சீன கடல் வழியாக அது தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அந்தமானோட தெற்கு பகுதி வழியாக இலங்கை நோக்கி வரும். அதே போல் தென்கிழக்கு வங்கக்கடலில், அதாவது அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி உருவாகி இலங்கை நோக்கி வரும். வரவது எல்லாமே இனிமேல் 1, 2 ஆந்திரா பகுதிக்கு சென்றாலும் அடுத்தடுத்த சிஸ்டங்கள் நவம்பர் டிசம்பர் சிஸ்டங்கள் எல்லாமே தமிழகம் கடந்து கேரளா கடந்து அரபிக்கடல் போகும். ஆகையினாலே தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெற்கு ஆந்திராவிற்கெல்லாம் சிறப்பான வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கும் இருக்கிறது. ஆகவே மழையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது வஞ்சிக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். இருக்கிறது வடகிழக்கு பருவமழை, சிறந்த மழை என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தேவைப்படும் தண்ணீரை மாற்று வழியை கையாண்டு அதை நீங்கள் பூர்த்தி செய்து பயிர்களை வளர்த்து நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், அனைத்து மாவட்டங்களில் அணைகளும் ஏரி குளங்களும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில், குறிப்பாக நவம்பரின் பின் அரைப்பகுதி 10 தேதிக்கு மேல் வச்சுக்கலாம், டிசம்பரில் 20 தேதி வரைக்கும், நவம்பர் 10க்கு மேல் டிசம்பர் 20க்குள் இடைப்பட்ட பகுதியில் தான் அதிக மழை இருக்கும் என்று ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயாராகிவிட்டது. எல்லாமே விரைவில் நாளை, இன்று இரவு நாளைக்குள்ளே நிச்சயமாக வெளியிட்டு விடுவேன். 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஜனவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். இதில் ஸ்ட்ராங்கான மழை நவம்பர் டிசம்பர், அதிலும் குறிப்பாக ஏரிகளை குளங்களை நிரப்பும் மழை நவம்பர் 15லிருந்து டிசம்பர் 20 வரை. கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி அணைகளுக்கும் சிறந்த மழை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் 2 இருக்கிறது. மொத்த சிஸ்டங்கள் 8 அல்லது 9 இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலத்திலிருந்து எல்லாம் சேர்த்து மொத்தம் இவையெல்லாம் சிறந்த மழையை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை நன்றாக கை கொடுக்கும். வரக்கூடிய 16லிருந்து வட மாவட்டங்கள், 17 புதுச்சேரிக்கு வடக்கே, 18 டெல்டாவிற்கு வடக்கே, 19 20 கொஞ்சம் ஆங்காங்கே, 22லிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் என்ற மழையை, 23லிருந்து கிழக்கு காற்று, 25லிருந்து வடகிழக்கு என அடுத்தடுத்து வானிலை மாற்றங்கள் இருக்கிறது. நீங்கள் அனைத்திலும் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மதிய அறிக்கையில் இணைந்திருங்கள். நன்றி.